இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு செம ஹாட் டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இபிஎஸ் கொடுத்திருக்க புதிய அறிவிப்பு பத்தி தான். இது என்னன்னா, தேர்தல் கூட்டணி சம்பந்தமா அவர் தன்னோட மாவட்ட செயலாளர்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயம். நம்ம தலைவர்கிட்ட இருந்து வந்திருக்கிற தகவல் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ராங்கானது. பேசாதீங்க. முக்கியமா கூட்டணி பத்தி எங்கேயும் யார்கிட்டையும் பேச வேண்டாம்னு மாவட்ட செயலாளர்களுக்கு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாராம் இபிஎஸ். நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு கூட்டணி பத்தி கவலை வேண்டாம், அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் நீல் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அதாவது பெரிய விஷயத்தை தலைவரே டீல் பண்ணிக்கிறாராம். சரி, அப்ப நிர்வாகிகளோட வேலை என்ன? சும்மா இருக்கணுமா? அதையும் நம்ம இபிஎஸ் அண்ணன் சரியா சொல்லியிருக்காரு பாருங்க. பூத் கமிட்டி தான் முக்கியம். அவர் கொடுத்திருக்கிற ஒரே அசைன்மெண்ட் என்னன்னா, பூத் கமிட்டி பணிகளை ரொம்ப சிரத்தையா சரியா கவனிக்கணுங்கிறது தான். வெற்றி உறுதி. நீங்க பூத் கமிட்டி வேலைகளை மட்டும் சின்சியரா பண்ணீங்கன்னா வெற்றி உறுதி இன்னும் நிர்வாகிகளுக்கு நம்பிக்கையூட்டி இருக்காரு. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, வெளியில இருக்க பெரிய கூட்டணியை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். உங்க பகுதிக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை சரியா பார்த்தாலே ஜெயிக்கலாம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்திருக்காருன்னு தான் நினைக்க தோணுது. இந்த நேரத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் நடந்திருக்கு மக்களே. நம்ம தமிழ்நாடு வெற்றி கழகம் தவிக இருக்காங்க இல்லையா, அவங்க அதிமுக நிர்வாகிகளின் கூட்டணி அழைப்பை நிராகரிச்சிருக்காங்க. இது இப்போதைக்கு கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. அதிமுக தரப்புல இருந்து கூட்டணிக்கு அழைப்பு வந்தப்போ தௌவகு அதை இப்போதைக்கு வேணாம்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல இபிஎஸ் அண்ணனோட இந்த அறிவிப்பு என்ன சொல்லுதுன்னா, ஒன்று, தலைமை ஸ்ட்ராங்கா இருக்கு, கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் தலைமையே நேரடியா கவனிச்சுக்குதுன்னு ஒரு பவரான மெசேஜ் கொடுத்திருக்காரு. 2, தனித்து நிக்க ரெடி. ஒருவேளை பெரிய கூட்டணி அமையலைனா கூட தனித்து போட்டியிடவோ அல்லது சிறிய கூட்டணி அமைக்கவோ அதிமுக தயாராகிட்டு இருக்குங்கிற ஒரு அடையாளமா இதை பார்க்கலாமா? 3, மக்கள் கிட்ட போங்க. நிர்வாகிகள் நேரத்தை வீணடிக்காம பூத் லெவல்ல மக்களை சந்திச்சு வேலை பார்க்கணும்னு சொல்றது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜில ரொம்ப முக்கியம். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் மக்களே. அதிமுகவோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? பூத் கமிட்டி வேலைகள் அவங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்குமா? தவிகவின் நிராகரிப்பு எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அமுக்க மறந்துடாதீங்க. அடுத்த அப்டேட்டோட சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். பை பை.